அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக காஸ்பல் ராக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக இந்த உயிர்த்தெழுதல் திருநாளில ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ சமயத்தின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. கிறிஸ்தவ சமயம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தவிர்த்து நாம் கிறிஸ்தவ சமயத்தை ஒருபோதும் நாம் சிந்திக்க முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படை விசுவாசம் என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏதோ இது உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ சமயத்தில் மட்டும் இருக்கின்ற ஒரு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அந்த மத்திய கடற்கரை பகுதியில் சுற்றியிருந்த அனைத்து சமயங்களிலும் உயிர்த்தெழுதலை குறித்தும் மரணத்திற்கு பின்பு வாழ்வை குறித்தும் சிந்தனைகள் எல்லா சமயங்களிலும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ரோம சமயத்திலும் பல கடவுள்களை வழிபட்டவர்கள் மரித்த பின்பு வாழ்வு உண்டு, ஆன்மா மீட்பு உண்டு என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்ததாகவும், ஹெலனிஸ்டிக் சமயங்களில் பல கடவுள்களை வழிபடுகின்ற சமயங்களில் கூட மரணத்திற்கு பின்பு ஆன்மா உயிர் தெழுகிறது, நியாயத்தீர்ப்பு உண்டு, பரலோகம் நரகம் உண்டு என்ற சிந்தனைகளும் அவர்கள் மத்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் அங்கு அந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற சமயத்தின் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மற்ற சமயங்கள்லாம் மரித்த பிறகு ஆன்மா உயிர்த்தெழுதலை பேசியதை தவிர உடல் உயிர்ப்பை குறித்து எங்கும் பேசப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆன்மா உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, தன் உடல் உயிர்த்தெழுதலை நமக்கு சொல்கிறது. தன்னுடைய உடலோடு, காயப்பட்ட உடலோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறினார் என்று திருமறை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா இயேசுவின் உயிர்த்தெழுதலை அங்கு பதிவு செய்கின்றார். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் பெண்கள், இயேசுவை பின்பற்றிய அன்பு தாய்மார்கள் அங்கு வாசனை பொருட்களை ஆயத்தம் செய்து கொண்டு இயேசுவின் கல்லறையில அவர்களுடைய உடலை பார்க்கும்படியாக அவர்கள் செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அங்கு சென்ற போது கல்லறையில் அடைத்து வைத்திருந்த அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டு கலக்கமுறுகிறார்கள், அச்சமுறுகிறார்கள். எப்படி இந்த கல்லறையில இந்த கல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு குழப்பங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்ததை தெளிவாக இந்த பகுதி சொல்லுது. 3ஆம் வசனத்துல சொல்லுது, அவர்கள் உள்ளே நுழைந்து அங்கு பார்த்தபோது அங்கு இயேசுவின் உடலை அவர்கள் காணவில்லை. இயேசுவின் உடல் காணாமல் போன நிலையில அவர்கள் அங்கு பதட்டம் அடைகிறதை திருமறை நமக்கு சொல்கிறதை பார்த்தோம். 4ஆம் வசனம் சொல்லுது, அவங்க குழப்பமடைந்த அந்த நிலையில, ஐயோ யாரு என்ன ஆச்சு தெரியலையே, யார் உடலை எடுத்துட்டாங்க என்ற பல்வேறு சிந்தனையில அவங்க இருந்து கொண்டிருக்கிற நிலையில திடீரென்று மின்னலை போல ஒரு ஒளியை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஒளி கதிர்கள் மத்தியில 2 நபர்கள் நின்று கொண்டிருக்கிறதை அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தியாக நான் கருதுகின்றேன். இந்த 2 நபர்களும் அங்கிருந்த அந்த அன்பு தாய்மார்களை பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாரை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஏன் நீங்கள் கல்லறையில் தேடுகிறீர்கள்? அன்பான தேவ பிள்ளைகளே, சில சமயத்துல கல்லறையின் அனுபவத்திற்குள்ளாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். கல்லறைனா நமக்கு தெரியும் இல்ல, கல்லறை என்ற சிந்தனை, கல்லறை தோட்டங்களுக்கு நாம் சென்றிருப்போம். அங்கு நாம் அதிகமாய் பார்க்கிறது அழுகை, வேதனை, புலம்பல்கள், உயிரற்ற நிலை, நம்பிக்கையற்ற நிலை, இதெல்லாம் கல்லறைகள்ல நாம் பார்க்கிற ஒன்று. நீங்க அந்த தூதர்கள் சொல்றாங்க,
இப்படி நம்பிக்கையற்ற இடத்தில ஏன் நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை ஏன் தேடுகிறீர்கள்? கலிலேயாவில் அவள் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் ஏன் மறந்து போனீர்கள் என்று அவர்கள் அந்த தாய்மாரிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். இயேசு சொன்னதை போல அவர் 3ஆம் நாள் பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்பி விட்டார் என்பதை நீங்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, சில சமயங்கள்ல நம்பிக்கையற்ற நிலையில்தான், நம்பிக்கை இல்லாத உறவுகள் இல்லாத நிலையில்தான் நாம் உயிர் கலந்த ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்காது, பகை உணர்வோடு நாம் இருப்போம், சகோதர சகோதரிகளை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், பல்வேறு சண்டைகள், கட்சி மனப்பான்மைகள், ஏற்ற தாழ்வுகள், பல்வேறு பிரிவினை சிந்தனைகள், இவைகள் மத்தியிலும் இவைகள் நம் வாழ்வில் வைத்துக் கொண்டே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த நிலைகள்ல ஒருபோதும் நாம் ஆண்டவரை கண்டு கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நிலையில ஒருபோதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அனுபவமாய் பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு பக்கம் சமயம் தருகிற நம்பிக்கை, ஈஸ்டர் பண்டிகையை உயிர்த்து விட்டார் என்று நாம் சொல்கிறோம், பெருமை கொள்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அனுபவமாய் பெற்றிருக்கிறோமா? பிறரை மன்னித்து ஏற்றுக் கொண்டிருக்கிறோமா? பிறரோடு நாம் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற இடங்களில நம்மை இணைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமா? இன்னும் உலகத்தின் பெருமைகள், மேட்டிமைகளை தேடி ஓடுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அங்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் எப்படி பார்க்க முடியும்? அந்த நிமிடம் அவர்கள் உணர்கிறார்கள், ஐயோ, நாம் இன்னும் கல்லறைக்குள்ளாக இருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கலையே, இந்த நம்பிக்கையற்ற இடத்தில போய் அவரை தேடிக் கொண்டிருக்கிறோமே என்று அந்த பெண்கள் உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக அவர்கள் சென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தங்கள் வாழ்வின் அனுபவமாய் பெற்றுக் கொண்டவர்களால் சும்மா இருக்க முடியலங்க. உடனடியாக சீடர்களிடத்திலே அவர்கள் செல்கிறார்கள். கலங்கி கொண்டிருந்த சீடர்கள், ஐயோ, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று கலக்கத்தோடு இருந்த சீடர்களுக்கு இவர்கள் சென்று, இயேசு உயிர்த்து விட்டார், நாங்கள் அதற்கு சாட்சி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்வில அனுபவமாய் பெற்றிருக்கிறோம் என்று மற்றவர்களோடு அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையற்ற நிலைகளில, இன்னும் நம்முடைய பாவ வாழ்க்கையில, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் மாற முடியாத தன்மைகளோடு நாம் இருந்து இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடிக் கொண்டிருப்போம் என்றால் அது உங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காது. உண்மையான மாற்றத்தை கடவுள் நம்முடைய வாழ்வில அவர் எதிர்பார்க்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம் வாழ்வின் அனுபவமாய் பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஜென்ம பாவங்களை நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே, நீர் உயிர்த்து விட்டீர், எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறீர், பரிசுத்த ஆவினால் எங்களை தேற்றி கொண்டிருக்கிறீர், உண்மையாக உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த பழைய வாழ்க்கை, சாபத்திற்குரிய காரியங்களா விட்டு நாங்கள் வெளியே வர விரும்புகிறோம் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவனுக்குத்தான் இன்றைக்கு ஈஸ்டர் பண்டிகை. அவருக்குத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அனுபவம் கிடைக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மீண்டுமாக உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஈஸ்டர் திருநாள் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற நாள். இந்த ஈஸ்டர் திருநாளில நம்முடைய பழமைகள், கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், கடவுளுக்கு விரோதமான இடங்களிலிருந்தும் அனுபவங்களிலிருந்தும் வெளியே வர கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்மை கொண்டு அநேகருக்கு சாட்சி பகிரும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லையா? கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த யூடியூப் மூலமாக ஒரு வார்த்தையை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பான இறை மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுபவமாய் பெற்றுக் கொள்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள், இந்த உலகத்தின் மேன்மைகள், அருவருப்புகள், அசிங்கங்களிலே எங்கள் வாழ்விலே நாங்கள் வைத்துக் கொண்டு வெளிப்புறமாக உம்மை தேடுகின்ற அந்த வாழ்விலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உள்ளத்திலே மாற்றத்தை கொடுங்க.
பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் கடந்து வரும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஆட்கொள்ளும்படியாய், இந்த வல்லமையினால் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுப்பா, இந்த ஈஸ்டர் பண்டிகையில எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புதிய ஒரு வாழ்வை கொடுங்கப்பா. எங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிற கருவியாய் எங்களை மாற்றுங்க. உயிர்த்து இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்ற நற்செய்தி அநேகரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கிய வழிநடத்து சந்தோஷம், சமாதானம் நாம் அனைவரோடும் உயிர்த்தெழுதலின் திருநாளோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.